خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقالوا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل ربنا فآتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أدبوا أولادكم فأحسنوا تأديبهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளிலெல்லாம் மிகப்பெரிய அருட்கொடையாய் அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற மக்கட் செல்வத்தை சொல்லலாம். பொருட்செல்வம் எப்படி ஒரு பெரிய நிஅமத்தாக உலகத்தில் பார்க்கப்படுகிறதோ, அதைவிடவும் அருள் செல்வம் பிள்ளைகளை பெற்றிருக்கிற பேராகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் குழந்தைகளை எந்த பெற்றோர்களுக்கு வழங்கினானோ அந்த இடத்தில் யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் வயஹபு லிமன் யஷாஉ இனாதா, பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தந்தான், ஆண் குழந்தைகளை நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தான், சில பேருக்கு இரண்டையும் தந்தான், சில பேரை பிள்ளை இல்லாதவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பயன்படுத்துகிற வாசகத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அன்பளிப்பு, வெகுமதி என்கிற வார்த்தைகளை மக்கட் செல்வத்தை கொடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் உலகத்தில் பெற்றிருக்கிற பேறுகளிலெல்லாம் பெரும் பேறு மக்கட் செல்வத்தை பெற்றிருப்பதாகும். அது ஆண் மக்களோ அல்லது பெண் மக்களோ. எந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தாரோ அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, வளர்த்து ஆளாக்கி மார்க்க நெறிமுறைகளின் பிரகாரம் அவர்களை உருவாக்குவதற்கு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார். திருக்குர்ஆனில் அதை அன்பளிப்பு என்று சொல்லுகிற போதே சூட்சுமமாய் இறைவன் உணர்த்த வருகிற ஒரு செய்தி: நீங்கள் அன்பளிப்பை, வெகுமதியை வீணாக்கி விடாதீர்கள். கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு பொருளை எவ்வளவு அற்புதமாய் உருவாக்க வேண்டுமோ அந்த உருவாக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் ஏராளமான குர்ஆன் வசனங்கள், குறிப்பாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்லாதவரை சுவனமில்லை என்பார்கள். எப்படி சம்பாதித்த காசு பணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டுமோ அதுபோலத்தான் பெற்ற பிள்ளைகளினுடைய ஒழுக்க மேம்பாடு, அவர்களின் கல்வி, அவர்களின் நடத்தை, மார்க்க ரீதியாக அவர்களை முன்னேற்றப்படுத்துதல், இவைகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாதவரை பெற்றோர்கள் தங்கள் கடமையை அங்கே தட்டி கழித்து விட முடியாது, அவர்களுடைய பொறுப்பை புறந்தள்ளிவிட முடியாது. நாம் யோசித்து பார்த்தால் உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி மக்களால் கண்ணியம் பெறுகிறான் அல்லது மக்களால் இழிவை பெறுகிறான். நல்ல சாதனைகளை பெறுகிற போது, மக்கள் நல்ல சாதனையாளர்களாக திகழ்கிற போது யார் பெற்ற பிள்ளையோ என்று பேசுவார்கள்.
அவர் பெற்ற பிள்ளை இந்த அளவிற்கு உயர்ந்து விட்டது என்று பேசுவார்கள். வானியர புகழுவதற்கும் அந்த பிள்ளைகள் காரணம். மறுபக்கம் அசிங்கங்களை நம்முடைய வாரிசுகள் அரங்கேற்றினால் அதற்கும் கூட பெற்றோர்களை தான் பொறுப்பாளியாக்குவார்கள். இவர்கள் பெற்ற பிள்ளை இப்படி சரிகட்டு நிற்கிறான் என்று சொல்லி கேவலப்படுவதும் பிள்ளைகளால், மறுபக்கம் இவர்கள் உயர்வு வருவதும் பிள்ளைகளால். இது இங்கு மட்டுமல்ல, தொடர்கதையாய் சுவனம் வரைக்கும், ஏன் நரகம் வரைக்கும். சுவனத்தில் சுவனபதிகளில் வீற்றிருக்கிற சில பெற்றோர்களின் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு காரணம் சொல்லுகிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிள்ளைகளின் துஆக்களை காரணமாக சொல்லுவார்கள். மின் ஐன ஹாதிஹில் மன்சிலா, இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ். எனக்கு எங்க இந்த அந்தஸ்து என்று சுவனத்தில் அந்தஸ்து கூட்டப்பட்ட ஒரு மகன் கேட்கிறான். ஒரு பெற்றோர் தந்தை கேட்கிறார். பதில் சொல்லப்படுகிறது, இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனக்கு உன்னுடைய பிள்ளைகள் செய்கிற துஆவால் உன் தரம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுவதையும் பார்க்கிறோம். மறுபக்கம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அதே பிள்ளைகள் தான். நாளை மறுமையில் என் தந்தை அல்லது என் பெற்றோர் எனக்கு ஒழுக்கம் கற்பிக்கவில்லை, என் பெற்றோர் எனக்கு திருக்குர்ஆனை ஹதீஸை அல்லது மார்க்க ரீதியான ஒழுங்குகளை சொல்லித் தரவில்லை, எனவே நான் நரகம் போக வேண்டும் என்றால் என்னுடைய பெற்றோரும் நரகம் போக வேண்டும் என்று, என் பெற்றோர்கள் தான் என்னை கெடுத்தார்கள் என்று நாளை வாதிடுவதற்கும் குழந்தைகள் தான் என்பதை பார்க்கிற போது, சுவனத்தில் நமது அந்தஸ்து கூடுவதானாலும் குழந்தைகளால், நரகத்தில் போய் முகங்குப்புற தள்ளப்படுவதானாலும் நம் குழந்தைகளால் என்று பார்க்கிறோம். அதனால் தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களுடைய முதல் கடமை அல்லாஹ்விடத்தில் குழந்தை வேண்டும் என்று கேட்பது மாத்திரமல்ல, அந்த குழந்தை நல்ல குழந்தையாய் வேண்டும் என்று கேட்க வேண்டும். நமக்கு திருக்குர்ஆனில் நிறைய முன்மாதிரிகள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடுகிற வயதில் குழந்தை கேட்கிறார்கள். ஆனால் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா? யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் சந்ததிகளுக்கும் வாரிசாக கூடிய ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும். ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளுகிற குழந்தையாக தருவாயாக. இங்கே பிள்ளை கேட்பவர்கள் அதிகம். பிள்ளை சாலிகான பிள்ளையாய் வேண்டும், இறை பொருத்தத்தின் பிள்ளையாய் வேண்டும், பெற்றோரை பேணுகிற பிள்ளையாய் வேண்டும், ஊரும் நாடும் போற்ற சிறக்க செழிக்க வாழுகிற பிள்ளைகளாக வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளுகிற குழந்தையை தருவாயாக. நல்லடியார்களின் துஆக்கள் குர்ஆனிலே வருகிறது. அதுவும் பிள்ளைகளுக்காக துஆ செய்த நல்லடியார்கள். அங்கே ஒரு வாசகம் குர்ஆனில், வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, யா அல்லாஹ் எனக்கு நான் பெற்றெடுக்கிற மக்களில் சீரான நிலைமையை ஏற்படுத்தி தருவாயாக, என் சந்ததியை சீர்படுத்துவாயாக என்று நல்லடியார்கள் கேட்பதை குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் அடிக்கடி துஆ கேட்கிற ஒரு வசனத்தில் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் அடையாளம் சொல்லுவான். இப்படி கேட்பார்களாம், ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய மக்களிலே இருந்து கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. கண்குளிர்ச்சி எப்போது வரும்? என் பிள்ளை நன்றாக படிக்கிறான், என் பிள்ளை நன்றாக ஓதுகிறான், ஊர் போற்ற மெச்ச அவன் வாழுகிறான் என்றெல்லாம் கேள்விப்படுகிற போதுதான் ஒரு தந்தை ஒரு தாய் மகிழ்வர முடியும். அந்த மகிழ்ச்சியை குர்ரத்த அயுன், கண்குளிர்ச்சி வேண்டும் என்று கேட்க சொல்லி குர்ஆன் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். உலக புகழ் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் தொழுகையாளியாக என்னை ஆக்கியதல்ல என் சந்ததியையும் ஆக்க வேண்டும், என் மக்கள் தொழ வேண்டும். ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று வரிசையாய் பிள்ளைகளை கேட்டவர்கள், அந்த பிள்ளைகள் சாலிகாக இருக்க வேண்டும் என்று கேட்டவர்கள், இரண்டும் திருக்குர்ஆனுக்குள்ளே சங்கமித்திருப்பதை பார்க்கிறோம். இவ்வாறு வளர்ப்பதற்கான முக்கியமான பொறுப்பு பெற்றோரின் மீது இருக்கிறது. பெற்றோர்களின் பல்வேறு கடமைகளில் சாலிகான பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று நமக்கு கேட்கிற நேரமெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும். இது முதல் கடமை.
இரண்டாவது கடமை பிரியத்தோடு பாசத்தோடு அன்பொழுக குழந்தைகளை கையாள வேண்டும், கையாள தெரிய வேண்டும். சிறந்த உதாரணம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரப்பிள்ளைகளை கொஞ்சியதிலே இருந்து, ஊரார் பிள்ளைகளை மடியில வைத்துக் கொண்டதிலே இருந்து, எங்கிருந்தோ வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மடியிலே சிறுநீர் கடித்தாலும் சந்தோஷத்தோடு அந்த குழந்தைகளை கொஞ்சுவதும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகிலே இருக்கின்ற நுபுவத் என்கிற முத்திரையில் குழந்தைகள் வந்து பிடித்து கிள்ளி விளையாடுகிற போது அதை சந்தோஷமாக ரசித்ததும், குழந்தைகளை அன்பொழுக வீட்டிலே இருக்கிறவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த பேத்தி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் அம்மா பெற்றெடுத்த பிள்ளை. உமாமாவை தொழுகையிலே மூட்டையாய் சுமந்து கொள்வதும், சஜிதாவுக்கு போகிற போது இறக்கி விடுவதும், திரும்ப சஜிதாவிலிருந்து எழுகிற போது மீண்டும் அந்த குழந்தையை ஏற்றிக்கொண்டு எழுவதும். புகாரி ஷரீஃப் உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. சுமந்து கொண்டே தொழுதார்கள், சஜிதாவுக்கு செல்லுகிற போது இறக்கி விடுவார்கள், இறங்கிக் கொள்ளும். மீண்டும் சஜிதாவிலிருந்து எழுந்து நிலைக்கு வருகிற போது அந்த குழந்தை ஏறிக்கொள்ளும். அறிவிக்கிற சஹாபிகள் ஹஜ்ரத் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் பள்ளியிலே பார்க்கிறேன், பள்ளியிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டை பார்க்கிறேன். மஸ்ஜிது நபவியும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீடும் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒட்டி இருக்கிறது. ஒட்டி இருப்பதால் தூரத்திலே இருந்து திறந்திருக்கிற ஸ்கிரீன் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வது மட்டும் தெரியும். முழு உடல் தெரியாவிட்டாலும் சஜிதா செய்வதின் பாதி நிலை தெரியும். அபூ கத்தாதா சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படியே திரும்பி பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அங்கே சுன்னத்துகளை தொழுதுவிட்டு தான் எப்போதும் அவர்கள் ஃபர்லுக்கு வருவார்கள். தொழுது கொண்டிருக்கிற போது உமாமா குழந்தை முதுகிலே இருக்கிறது. சஜிதாவுக்கு போகிற போது இறக்கி விடுகிறார்கள். மீண்டும் சஜிதாவிலிருந்து எடுக்கிற போது அந்த குழந்தையை தானாக தூக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு தாயும் தந்தையும் குழந்தையை அன்பொழுக பார்த்து கொள்ளுவதில் உச்சகட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களை, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை, இவர்களை எல்லாம் உப்பு மூட்டை ஏற்றிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே வலம் வந்த வரலாறு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சுற்றி ஒரு ரவுண்டு வருவது மட்டுமல்ல, உங்கள் ஒட்டகம் எப்படி என்று கேட்பார்கள் குழந்தைகளிடம். நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா, உங்க ஒட்டகம் ரொம்ப சிறந்த ஒட்டகம் தெரியுமா என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றிய குழந்தைகளை இறக்கி விடுகிற நேரத்தில் மறுபக்கம் ஒரு தாய் தன் பிள்ளைகளை அன்பொழுக பார்த்து கொள்ளுவதற்கு, பிரியத்தோடு கவனித்துக் கொள்ளுவதற்குள்ள வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. எந்திரமயமாகி போய் படிப்பும் இன்ன பிற அலுவல்களும் என்று மாத்திரமே சூழ்ந்து வளர்கின்ற இன்றைய தேதியில் குழந்தைகளிடம் நேரம் ஒதுக்கி அன்பு பாராட்ட வேண்டிய கடமை தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்டு. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிரபலமான அறிவிப்பு நமக்கு தெரியும். வாசலிலே வந்து யாசகம் கேட்கிற பெண் ஒருவள், ஒரு பேரித்தம்பழம் தான் இருந்தது, அதை கொடுப்பார்கள். ஆயிஷா அம்மா பசியோடு இருக்கின்ற அவள் இருமருங்கிலும் குழந்தையை வைத்திருக்கிறாள். அந்த ஏழை தாய் வாங்கிய பேரித்தம்பழத்தை எடுத்து இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தான் ஒன்றுமில்லாமல், தான் சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு அந்த தாய் போவாள். போகிற அந்த தாயை பார்க்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதைபதைப்பார்கள். இருந்தது ஒன்றே ஒன்று, தன் வாயிலே போடாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு பட்டினியோடு திரும்புகிற அந்த தாயின் பரிவு, குழந்தைகளின் மீது அந்த தாய் கொண்டிருக்கிற பரிவு ரொம்பவும் இம்சை செய்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்திலேயே வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்தவுடன் ஃபகானத் அவ்வலு மன் ஹத்தத, முதல் செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு தெரியுமா, தாயொருத்தி வந்தாள், 2 குழந்தைகளோடு வந்தாள், ஒரு பழம்தான் இருந்தது கொடுத்தேன், இரண்டையும் தாய் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் அவள் போகிறாளே என்று அந்த தாயின் மீது ஏற்பட்ட பரிதாபத்தோடு பேசுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆம், இது போன்ற பெண் பிள்ளைகளை கொடுக்கப்பட்டு அவைகளை பேணி வளர்த்தவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த பெண் குழந்தைகள் பெற்றோரை நரகம் செல்ல விடாமல் தடுக்கிற தடையாக இருக்கும் என்கிற வரலாற்று புகழ்மிக்க இந்த நபிமொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள்.
அன்பொழுக தன்னையும் மீறி தன் பசியை தன் பட்டினியை தன் தூக்கத்தை மீறி பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய அன்பு பாராட்ட வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை கொஞ்சுவதில் எப்போதும் குறியாக இருந்தவர்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன், குறிப்பாக ஒரு சில ஜும்மாக்களுக்கு முன்னாலே சொன்னோம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி. உள்ளே வந்தவுடனே குழந்தையை தேடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முகம். குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலில் குழந்தையை தேடுவார்கள். சின்ன குழந்தை என்ற அடிப்படையில் ஹுசைனை தேடுவார்கள். ஐனல் லுகா, ஐனல் லுகா, லுகா என்ற அரபி வார்த்தைக்கு குறும்பு செய்யும் குழந்தை என்று பொருள். உள்ளே நுழைந்தவுடன் கேட்பார்கள், எங்கே அந்த சேட்டைக்காரன், எங்கே அந்த குறும்பு குழந்தை? கேட்டுவிட்டு வாரி அணைத்துக் கொள்வார்கள். போகிற வரை அந்த குழந்தைகள் பெருமானாரின் மடியில் இருக்கும், தோளிலே இருக்கும், மூட்டையாய் இருக்கும், வண்டியாக மாற்றிக்கொள்ளும். எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருந்தாலும் குழந்தைகளை கொஞ்சுவதற்கு தனி நேரம் ஒதுக்கி தர வேண்டிய அவசியத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளின் வழியாக நமக்கு உணர்த்துவார்கள். குழந்தைகளை அப்படியே மாறி மாறி கன்னத்திலும் வாயிலும் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற பெருமானாரை பார்த்துவிட்டு தான் அவர் அப்படி கேட்டார். அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்டார், அதுவும் ஆச்சரியப்பட்டவராய், அதுகப்பிலூன சிபியான், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எல்லாம் குழந்தைகளை கொஞ்சுவீர்களா? குழந்தைகளை கொஞ்சுவீர்களா? நீங்கள் கூட கொஞ்சுவீர்களா? உங்களுக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அம்லிகு இன் கான அல்லாஹு அன் நஸஅ மின் கல்பிக ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்திலே இருந்த அல்லாஹ் கிருபையை எடுத்து விட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? உன்னுடைய உள்ளத்திலே பிரியம் இல்லை என்றால் நான் என்ன செய்ய? அவர் சொன்னார், இன்னலி அஷரத்தம் மினல் அவுலாதி மா கப்பல்து வாஹிதம் மின்ஹும், எனக்கு 10 குழந்தை உண்டு, ஒரு குழந்தையை கூட நான் இன்னும் முத்தமிட்டதில்லை. சில பேர் அப்படி உண்டு, குழந்தை என்றாலே தாய் பார்த்துக் கொள்வாள், பொம்பளையை பார்த்துக் கொள்வார்கள் என்று தான் நகர்ந்து நிற்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கான வார்த்தை இது. உங்கள் உள்ளத்திலே ரஹ்மத்தை இறைவன் எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அப்படி என்றால் உள்ளத்திலே ரஹ்மத் இருந்தால், கிருபை இருந்தால், கருணை இருந்தால் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதில் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகள் வளர்ப்பில் பிரியமும் அன்பும் நேரமும் ஒதுக்கி தருவதை தாண்டி அடுத்து மார்க்க ரீதியாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அவர்களின் தொழுகை, அவர்களின் நோன்பு, அவர்களினுடைய எல்லா விதமான நன்னெறிகள், இவைகளை குறித்து பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். 1000 பணிகள் பெருமானாருக்கு இருந்தாலும், நுபுவத்து பணி இருந்தாலும், சர்வதேசத்தில் ஒரு முஸ்லிம் சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தாலும், ரசூலுல்லாஹுவுக்கு அல்லாஹ்வின் உத்தரவுகளில் இதுவும் ஒரு உத்தரவு. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை தொழுகுமாறு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலே நிரந்தரமாக பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போதைக்கு அப்போதைக்கு என்றல்ல, சீசன் நேரங்களிலே அல்ல, எல்லா நேரங்களிலும். பிரபலமான நபிமொழி நமக்கு தெரியும், 7 வயதானால் தொழச் சொல்லுங்கள், 10 வயதானால் அடியுங்கள். ஹதீஸின் பொருளில் முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், 7 வயதானால் சொல்லுங்கள் என்பது 7வது வயதில் அல்ல, 4 வருஷம், 7, 8, 9, 10, 10வது வயது வரும் வரைக்கும் தொழு 4 வருஷம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 4 வருஷம் அடிக்க வேண்டாம், 4 வருஷம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே ஹதீஸை பின்பற்றுகிறேன் என்று 7 சொல்லிவிட்டு விட்டு விடுவதல்ல, தொடர்ந்து 4 வருடங்கள், 10வது வயது வரை 4 வருஷமாக தொழுகாதவனாக இருந்தால் அவன் மீது கை வைக்கிற அனுமதி 10வது வயதில் வருகிறது என்பார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருக்குர்ஆனில் பாராட்டு பெறுகின்ற எத்தனையோ நபிமார்கள், குறிப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை இறைவன் பாராட்டுவான். எதற்கு தெரியுமா? கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகுமாறு சொல்லிக்கொண்டே வருவார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாராட்டு பத்திரம் இது. தொழுகைக்கு வருகின்ற சஹாபாக்கள் எல்லாம் குழந்தைகளோடு வருவார்கள். அதனால் தான் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராமிலும் சரி, மஸ்ஜிதுல் நபவியிலும் சரி என்ன நடந்தது தெரியுமா? மஸ்ஜிதுல் நபவியில் சிறுவர்களை எல்லாரும் கூட்டி வருவதால் சிறுவர்களுக்கு தனி சஃப் அமைக்கப்பட்டது. நீங்கள் சஃப்புகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாடம் படித்தால் பெரியவர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று சிறுவர்களுக்கு சஃப் இருக்கும். அங்கே எதற்கு சிறுவர்களுக்கு சஃப் என்றால்
குழந்தைகளை கூட்டி வந்து தொழுகைக்கு பழக்கிய அந்த பெருமக்கள் சப்புகளிலே கொண்டு வந்து குழந்தைகளை நிறுத்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் குழந்தைகளான கடமைகள். நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக எப்போதும் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள். வெறுமனே அது ஒரு பாட்டு பாடவும் ஒரு பூங்கத்து கொடுக்கவும் குழந்தைகள் தின விழா என்று அது ஒரு வெறும் செலிபிரேஷனாக இல்லாமல் அர்த்த புஷ்டியோடு குழந்தைகள் விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்ற பெற்றோர்கள் கழுவி வாழ வேண்டிய அருங்குணங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வேகமாக வந்தவர் சொல்லுவார், என் பிள்ளை என்னை நோவினை செய்கிறார். தொந்தரவு தருகிறார், பெற்றோருக்கு மரியாதை செய்யாமல் நடக்கிறார். வர சொல்லுவார்கள், பிள்ளையை வர சொல்லுவார்கள். அந்த குழந்தை சிறிய பாடகர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் பேசுவார், அமீருல் மோமினின், நான் உங்களிடத்தில் பேச வேண்டும். ஒரு பெற்றோருக்கு, ஒரு பிள்ளைக்கு எப்படி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறதோ அதுபோல ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்பார்கள். சொல்லுங்கள் என்பார் அந்த சிறுவர். 3 செய்திகள் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன் யுஹ்சின இக்தியார உம்மிக், உனக்கு தாயாக வருபவளை நல்லவளாக தேர்வு செய்ய வேண்டும், அது அவர் பொறுப்பு. وَأَنْ يُسَمِّيكَ اسْمًا حَسَنًا, அழகிய பெயரை உனக்கு சூட்டி இருக்க வேண்டும், இது அவர் மீது 2வது பொறுப்பு. சரி, 3வது பொறுப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், وَأَنْ يُحْفِظَكَ مِنْ آيَاتِ الْقُرْآنِ, குர்ஆனுடைய சில வசனங்களை உனக்கு அவர் மனனம் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதாவது அந்த கல்விக்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இந்த 3ம் அவர் பொறுப்பு. 3ஐயும் கேட்டுவிட்டு தந்தையை பார்ப்பான் சிறுவர். அவர் அப்படியே தலை குனிந்து நிற்பார். கலீஃபாவிடத்தில் குழந்தை ரிப்போர்ட் செய்கிறது, நான் எனது தந்தைக்கு செலுத்த வேண்டியதில் குறை வைத்து விட்டேன் என்று உங்களிடம் வந்து குறை கூறி புகார் கொடுத்திருக்கும் இந்த பெற்றோர், நீங்கள் சொன்ன 3ஐயும் செய்யவில்லை. அவர் உடல் தேவைக்காக வேண்டி சந்தையிலே போய் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி வந்தார். என்னுடைய உம்மி அமத்துன் ஹர்கா, கண் பார்வை கூட சரியாக தெரியாத, புத்தி சுவாதீனம் கொஞ்சம் குறைவாக உள்ள பெண். அந்த பெண்ணை சில திர்கம் கொடுத்து சந்தையிலே என் தந்தை வாங்கி வந்தார். ஒரு இரவு என்னுடைய தந்தை அந்த பெண்ணோடு கூடியதில் நான் பிறந்தேன். அந்த பெண்ணிலே இருந்து தனக்கு ஒரு வாரிசு பிறப்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை, அவருக்கு பிடிக்கவில்லை. நான் திடீரென்று புத்தி பேதலித்த ஒரு பெண்ணை, வெறுமனே தாம்பத்தியத்திற்காக மட்டும் வாங்கி வந்த ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டாலே என்று கவலைப்பட்டு, நான் பிறந்ததை பொறுக்காமல் சகிக்காமல், தனக்கு வாரிசாய் இவள் வயிற்றிலே இருந்து இவன் வந்து விட்டானே என்று பொறுக்க முடியாமல் என்னை முகச்சுளிப்போடு பிறந்த நாளிலிருந்து பார்த்தார். பிறந்த அன்று எனக்கு அவர் ஜுஹ்லா என்று பெயர் வைத்தார். வஷ்தராஹா பிதிர்ஹமின் பிபஅதி தராஹிம் வஸம்மானி ஜுஹ்லா, எனக்கு ஜுஹுல் என்று பெயர் வைத்தார். ஜுஹுல் என்றால் கெட்ட உணவுப் பொருளில் இருந்து தோன்றுகிற புழுவுக்கு சொல்லுவார்கள். அதாவது இந்த வயிற்றிலே இந்த பெண்ணிலே பிறந்த காரணத்தால் இவன் புழு என்று பெயர் வைத்தாரோ என்னவோ. அந்த பையன் கலீஃபாவிடத்தில், அமீருல் மோமினின் இடத்திலே முறையிடுகிறான், புழு என்று பெயர் வைத்தார். வலம் யுஹ்ஃபிதுனி ஷையன் மினல் குர்ஆன், ஒரு ஆயத்து கூட எனக்கு குர்ஆனில் இவர் கற்றுத்தரவில்லை, ஒரு ஆயத்து கூட கற்றுத்தரவில்லை. தாயை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றீர்கள், அழகிய பெயர் வைக்க வேண்டும் என்றீர்கள், குர்ஆன் கற்றுத்தர வேண்டும் என்றீர்கள். இந்த 3இல் எதையும் இவர் செய்யவில்லை. இந்த 3இலையும் எனக்கு அவர் எதிராக நடந்திருக்கிறார். சொல்லுங்கள். அந்த பெற்றோரை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், லகத் அக்ககத வலதக், அவன் உன்னை நோவினை செய்யவில்லை, நீ அவனை நோவினை செய்து விட்டாய். வளர்க்க வேண்டிய பொறுப்பில் தாயின் தேர்விலே இருந்து தொடங்க வேண்டும் எல்லா ஒழுக்கங்களும். குறிப்பாக சமீப காலங்களில் வளர்கிற பிள்ளைகள் முன்னொரு காலத்தை போல பருவ வயதிற்கு பின்னாலே விவரம் பெறுகிற பிள்ளைகளாக இல்லாமல், பருவ வயதிற்கு முன்னாலேயே எல்லா விவரங்களும் தெரிந்து விடுகிற பிள்ளைகளாக இருப்பதால் அவர்களுக்கு நன்னெறி, நல்லொழுக்கம், ஆத்மார்த்தமான பயிற்சிகள், மார்க்க ரீதியான ஒழுங்குகள், வீட்டில் இருக்கிற பெரியவர்களை மதிக்கிற மாண்பு,
உறவினர்களை பேணுகிற பண்பு, இவைகள் எல்லாவற்றையும் சொல்லித் தருவதுதான் குழந்தைகளை கொண்டாடுவதன் அர்த்தம். மார்க்க நெறிகளை கற்றுத் தருவதில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் பெற்றோர் மீது கடமை என்றார்கள். மீண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், உலகத்தின் கண்ணியமானாலும் நமது பிள்ளைகள் மூலம், உலகத்தில் கேவலமானாலும் நமது பிள்ளைகள் மூலம், சுவனத்திலே அந்தஸ்துகள் கூடுவதானாலும் துஆ செய்கிற குழந்தைகள் மூலம், நரகத்திலே முகங்குப்புற தள்ளப்படுவதானாலும் சரியில்லாத பிள்ளைகளின் மூலம், அல்லது நம் பொறுப்பை தட்டி கழித்ததை சொல்லி வாதாடி நம்மை நரகத்திற்கு தள்ளும் குழந்தைகள் மூலம் என்பதை மாத்திரம் கவனத்தில் கொண்டால் குழந்தைகளை பேறு பெற்றவர்கள், பிள்ளை பேறு பெற்றவர்கள், அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த துணையாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளை சாலிகானவும் நமக்கு பின்னாலும் நமக்கு துஆ செய்கிற குழந்தைகளாக உருவாக்குவதோடு எந்த காலத்திலேயும் அல்லாஹ் ரசூல் தொடர்பிலே இருந்து விலகி இருக்காமல் அல்லாஹ் ரசூலோடும் மார்க்கப்பற்றோடும் வாழக்கூடிய நல்ல சந்ததியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கண் குளிர்ச்சியான குடும்பத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.